நல்லூர் கந்தனை பற்றி அறிவீர்களா? நல்லூர் கந்தசுவாமி கோயில் இலங்கையில் மிகவும் புகழ் பெற்ற இந்து கோயில்களுள் முக்கியமானது. இது இலங்கையின் வடபகுதியிலுள்ள யாழ்ப்பாண குடாநாட்டில் யாழ்ப்பாண நகரத்திலிருந்து சுமார் 2 மைல் தொலைவில் உள்ள நல்லூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. யாழ்ப்பாண வைபவ மாலை, கைலாய மாலை ஆகிய நூல்களில் யாழ்ப்பாணத்தை ஆண்ட கூழங்கை சக்கரவர்த்தியின் அமைச்சர்களுள் ஒருவரான புவனேகவாகு என்பவர் இந்த கோயிலை கட்டியதாக வரலாறு கூறுகின்றது. இந்த கோயிலில் வியப்புக்குரிய செய்தி ஒன்றும் உள்ளது. கந்தசுவாமி கோயிலின் கருவறையில் மூலவராக முருகப்பெருமானின் திருவுருவம் இல்லை. கருவறையில் முருகப்பெருமானின் ஆயுதமான வேல்தான் காணப்படுகின்றது. தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழும் வெற்றிவேல்தான் இந்த கோயிலில் தெய்வமாக கருதப்படுகின்றது. திருவிழாக்களின் போது இந்த வேல் வடிவத்தையே அலங்கரித்து வாகனங்களில் எழுந்தருளச் செய்து வீதி வலம் வருகின்றனர். வருடந்தோறும் ஆடி ஆவணி மாதங்களில் 27 நாள்கள் திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம் அமாவாசைக்கு அடுத்த 6ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கும் திருவிழா ஆவணி மாதம் அமாவாசையன்று தீர்த்தவாரியுடன் நிறைவு பெறும். 24ஆம் நாள் தேரோட்டம் மிகவும் விமர்சையாக நடைபெறும். திருவிழா காலங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். திருவிழா காலங்களில் மட்டுமல்லாமல் தினமும் மாலையில் முருகப்பெருமானை ஊஞ்சற் பாட்டு பாடி அழகிய சிறு மஞ்சத்தில் ஏற்றி பள்ளியறையில் துயில் கொள்ளச் செய்வதும், மறுநாள் அதிகாலையில் திருநல்லூர் திருப்பள்ளி எழுச்சி பாடி முருகனை துயில் எழுப்பி அதே சிறு மஞ்சத்தில் அழைத்து வந்து மூலஸ்தானத்தில் அமர்த்துவதும் சிறப்பான மரபாகும். மகோற்சவ காலங்களில் மெய்யடியார்கள் காவடியாட்டம், காவடி எடுத்தல், தீச்சட்டி எடுத்தல், அங்க பிரதட்சணம் செய்தல், அடியெழுத்தல் முதலான நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவர். இவ்வாலயத்தில் நித்திய நைமித்திய பூசைகள் காலம் தவறாது நடைபெறுகின்றன. தினமும் அதிகாலை 4:30 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி பூஜை இடம்பெறுகின்றமையும் மாலையில் பள்ளியறை பூஜை இடம்பெறுகின்றமையும் இந்த ஆலயத்தின் சிறப்புகளில் ஒன்றாகும். வேலையே வேலவனாக வழிபடும் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு சென்று வழிபட்டால் வேலுண்டு வினையில்லை என்பதற்கேற்ப வினைகள் யாவும் தீர்ந்து அனைத்து வளங்களுடன் மகிழ்ச்சியாக வாழலாம்.